அவல் கொழுக்கட்டைக்கு அவல் ஊற வச்சுக்கலாம். இது வந்து ரெகுலர் அவல் கிடையாது, மில்லட் அவல். இப்போ எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து மில்லட் அவல் கிடைக்குது. நான் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். இதை நாம ஊற வச்சுக்கணும். இந்த அவல் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவை கிடையாது. இதை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டேன். இது ஒரு 15-20 மினிட்ஸ் இந்த தண்ணியில் ஊறட்டும், அப்போ தான் சாஃப்ட் ஆகும். இது ஊறுற டைமில் இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு உப்புமாக்கு தாளிக்க சரியாக இருக்கும். 1 கப் அவளுக்கு இந்த அளவு போட்டோன்னா போதும். ரொம்ப நிறைய போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப கொஞ்சம் வந்து கரெக்டாக பிடிப்படாமல் உதிர்ந்துடும். அதனால கொஞ்சம் திட்டமாகவே போட்டுக்கலாம். இது நம்ம இப்போ எடுத்து வச்சுருவோம். அவல் கொழுக்கட்டைக்கு முதல்ல நாம் தாளிச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா பொரியணும், இல்லைன்னா சாப்பிட்றப்ப அழுத்தமாக இருக்கும். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சுது அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3த்தையும் சேர்த்துக்கிறேன். இது வதக்குறப்பவே இதுக்கு நாம கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட அவல் சேர்த்துக்கிறேன். அவலை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மில்லட் அவல்ஸ் இப்போ எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நாம வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். இப்போ இந்த அவலுக்காக நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே நாம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கோம் வெங்காயத்துக்கு கூட. இதை நாம இப்போ நல்லா கலந்து விடுவோம். இப்போ நாம பெரியவங்க வந்து அவல் உப்புமாவே செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் பசங்களுக்கெல்லாம் அவல் உப்புமா பிடிக்காது. இந்த மாதிரி கொழுக்கட்டையா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லையும் சாப்பிட்றப்ப எடுத்து சாப்பிட அவங்களுக்கு வசதியா இருக்கும். ஸோ ஒரே மாதிரி ஃபுட்டாக நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறோம் அப்படின்னு போர்டாக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபுட்டை. இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா, அதாவது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நாம இதை சின்ன சின்ன கொழுக்கட்டையா பிடிச்சி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையை மீடியம் ஹீட்ல ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்ல நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா கொழ கொழன்னு ஆயிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். எடுத்தோன்னே கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்.